வெல்கம் டு மை சேனல். என்னடா இது 3 லிக்யூட் டிடர்ஜென்ட் எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷினையும் காட்டனே துவைக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? நெவர் எவர். நம்ம ஸ்லைம் தாங்க பண்ண போகிறோம். இந்த 3 லிக்யூட்லையும் எந்த லிக்யூடில் ரொம்ப சூப்பராக ஸ்லைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். எந்த லிக்யூட் டிடர்ஜென்ட்டில் சூப்பராக வந்துச்சு, எந்த லிக்யூட் டிடர்ஜென்ட் சொதப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட் நான் ஏரியல் எடுத்துருக்கிறேன். ஏரியல் அப்புறம் ஃபெவிகம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபெவிகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் நான் ஃபெவிகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பவுடரில் நம்ம செஞ்சுருக்கோம். அது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபெவிகமோட நம்ம ஆட் பண்ணும்போது அந்த வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏரியல் டிட்டர்ஜென்ட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். பட் ஸ்லைமாகவே வரலை, லிக்யூடாக தான் இருந்துச்சு. ஸ்லைம் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா டிட்டர்ஜென்ட் பவுடரில் ஃபெவிகம் ஆட் பண்ணும்போது அப்படி தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் அந்த ஸ்லைமாகவே உருவாச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஷேவிங் க்ரீம் இருந்துச்சு என்கிட்ட. சரி, அதை ஆட் பண்ணி பார்ப்போம் ஸ்லைம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவும் ஸ்லைம் கன்சிஸ்டன்சியில் வரலை. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணேன். சரி, அப்போவாவது ஸ்லைம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்லைம் ஆக்சுவலி ஃபெயில்டு. ஸோ எனக்கு ஸ்லைம் வரல. வாங்க சர்ஃப் எக்ஸலில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஸ்லைம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸ்லைம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அல்ட்ரா கம் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணாவது ஸ்லைம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம் ஆட் பண்ணிக்கிறலாம். வேறு ஸ்லைம் ஏதாவது நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி போடுறேன். நிறைய ஸ்லைம் வீடியோஸ் நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லைம் நிறைய பேர் ஹார்டாகுது, ரொம்ப கடினமாக போயிடுது, யூஸ் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லைம் மிக்ஸ் பண்ணும்போதே கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறங்க. ஒரு ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணாலே போதும். நிறைய ஸ்லைம் வீடியோஸில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே ஒவ்வொரு டிப்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிக்யூட் டிட்டர்ஜென்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நம்ம சர்ஃப் எக்ஸல் அண்டு கம். நம்ம முகி லிக்யூடுக்கு அப்படி தான் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்லாம் பாருங்கள். பெர்ஃபெக்டாக ஸ்லைம்ஸு, க்ளூ ஸ்லைம் எல்லா வீடியோஸும் இருக்குது என்னோடய சேனலில், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஸ்லைமாக மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம்.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பார்ப்போம் ஸ்லைம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நான் வந்து இன்னும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்லைம் வரவே இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்மளோட ஆக்டிவேட்டர் நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணோம் ஆக்டிவேட்டர். ஸோ அந்த ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து ஸ்லைம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப தண்ணி லிக்யூடாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் வந்து நம்மளே வந்து ஹோம்மேடாக பண்ணது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஆக்டிவேட்டர் வந்து 8 to 9 ருபீஸ் தான் ஆகும். இன்னொரு ஆக்டிவேட்டர் வந்து 20 ருபீஸ்க்குள்ளேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆக்டிவேட்டரை ஒரு 6 ட்ராப் ஆட் பண்ணாலே போதும், வந்து ஸ்லைம் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதில் வந்து சூப்பராக ஸ்லைம் வந்து வந்துருச்சு. ப்ளஸ் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நம்மளோட ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முகி லிக்யூட் டிடர்ஜென்ட் அதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 5 ருபீஸ் கம் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த நீங்கள் வந்து ஃபெஃபிகம் இல்லை கலர் கலராக இந்த 5 ருபீஸ் கம் என்ன கம் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முகி லிக்யூட் டிடர்ஜென்ட் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிளிட்டர் ஸ்லைம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் வந்து கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்து வந்துடும். முகி லிக்யூட் டிட்டர்ஜென்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 5 ருபீஸ் முகி லிக்யூட் டிட்டர்ஜென்ட் வாங்கினீங்கன்னா 5 ருபீஸ் கம்மு. ஸோ இது ரெண்டும் வாங்கி நீங்கள் இந்த 2 ஸ்பூனுக்கே வந்து இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கூட நீங்கள் வந்து விளையாடலாம் முகி லிக்யூட் டிட்டர்ஜென்ட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஏரியல் லிக்யூடு டிடர்ஜென்ட்டில் நம்ம வந்து பண்ணோம், அது வந்து வரல இல்லை, அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஸ்லைம் வந்துடும். ஸோ நம்மளோட ஆக்டிவேட்டர் வந்து ரொம்ப கம்மியான செலவுலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 விதமான ஆக்டிவேட்டர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் FSM கிராஃப்ட் தமிழ். இந்த கிளிட்டர் ஸ்லைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.